பல பகுதிகள்லயும் உக்ரைனுக்கு இழப்பு. ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன்ல தாக்குதல் பண்ணிட்டே இருக்காங்க. உக்ரைன்ல இருந்து ட்ரோன்கள் ரஷ்யாக்குள்ள போயிட்டு இருக்கு. இது போல விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு F-16 உக்ரைனுக்குள்ள வந்ததோ இல்லையோ, அதை ஜெலன்ஸ்கி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணாரோ இல்லையோ, இப்ப எங்கிருந்தோ வீரம் வந்துருச்சு, எங்கிருந்தோ ஆட்கள் வந்துட்டாங்க, போங்கப்பா ரஷ்யாக்குள்ள அப்படின்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. உடனே சுமி ஒப்லாஸ்ட பொழந்துக்கிட்டு அப்படியே உக்ரைனோட வீரர்கள் வர, அதான் ரஷ்ய வீரர்கள் பைனாக்குலர் வச்சு பார்க்க, உடனே அந்த 2 பகுதியில தாக்குதல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. பல இடங்கள்ல பல செட்டில்மெண்ட்ஸை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு. சுமி ஒப்லாஸ்ட் வந்து பார்டர் பகுதி, ரஷ்யாவோட பார்டர் பகுதி இல்லையா, வேர்ல்டு ரஷ்யா டெரிட்டரி. அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகள் இந்த உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சுதா அப்படின்ற ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட். நம்ம தமிழ் அது சுதான்னு சொல்லுவோம், பட் ஆனா அவங்க ஷுதா அப்படிங்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரல. அந்த சுதா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட். ரெண்டாவது ரஷ்யாவோட கர்னிவ்ஸ்கி டிஸ்ட்ரிக்ட். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுமி ஒப்லாஸ்டோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனியன் வீரர்கள் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதே கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல தான் கர்னிவ்ஸ்கி டிஸ்ட்ரிக்டா இருக்கட்டும், இந்த சுதான்ற டவுனா இருக்கட்டும் இருக்குது. இந்த பகுதிக்குள்ள மொத்தம் 26 ட்ரோன்கள் நைட் நேரத்துல, அதுவும் குறிப்பா இந்த சுதா இந்த பகுதி இருக்குல்ல, இந்த டவுனை மட்டுமே தாக்குறதுக்காக பெரும்பான்மையான ட்ரோன்கள் வந்திருக்கு. இதுல சிவிலியன்ஸ் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஒப்லாஸ்டோட மேயர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இது போல தாக்குதல் பண்ணதுல உக்ரைனுக்கு பயங்கரமான இழப்புகள். ஆக்சுவலா இது வந்து சபடேஜ் குரூப், அதாவது இந்த நாச வேலை செய்யும் கும்பல் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா. அதாவது முதல்ல ஒரு குரூப் இருக்கு, இது போல உள்ள போய் என்னெல்லாம் இருக்குது ஈவெண்ட், உள்ள போனோம்னா எவ்வளவு சீக்கிரம் ரஷ்யா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இது போல போகும்போது எங்கேயாவது பதுங்கிக்க முடியுமா, சீக்கிரட்டா போக முடியுமா, இப்போ இவங்களோட ஆயுதங்கள்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு வராங்க இல்லையா, இப்போ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பின்னாடி உக்ரைனியன்ஸ். இதை வந்து ரஷ்யன்ஸ் எடுத்துட்டு போகும்போது அது மேல இழப்புகள் ஏற்படுத்த முடியுமா, அது போல விஷயங்களா பாக்குறாங்க. அப்படி இழப்புகள் ஏற்படும் போது ரஷ்யா எப்படி வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஸோ அந்த பகுதிகளை போய் நம்ம ஒழிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஏகப்பட்ட வேலைகளை வந்து இந்த சபாடேஜ் குரூப் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுவாங்க. ரஷ்யாவோட சபாடேஜ் குரூப் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்காங்க, அதே போல இந்த பகுதிகளில் உக்ரைன் தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிக பெரும் அட்டாக்குக்கு இது ஒரு ட்ரைலர் மாதிரி அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருக்கக்கூடிய ஆளுங்களாம் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா, என்ன சொன்னீங்க எங்களையா, பாருங்க ரஷ்யா வரேன், மாஸ்கோக்கு வரேன் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா தரப்புல இருக்கிறவங்களே இது பிஆர் ஸ்டண்ட்டுங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. ஏன்னா பாருங்க, நியூயார்க்ல கொடி பறக்குது. இப்போ சைட்ல வீடியோ பதிவு லோட இருக்கும். நியூயார்க் பகுதி இருக்கு இல்லையா, கொடி பறக்குது, ரஷ்யாவோட கொடி. ஸோ நியூயார்க் டவுனுக்குள்ள ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் பல டவுன்ல முன்னேறாங்க, பல செட்டில்மெண்ட்ஸ் வந்துருச்சு. பிஆர் ஸ்டண்ட்டுக்கு வேண்டி இது போல வேலையை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருக்குது. ஏன்னா ஏதாவது வந்து ஒரு சின்ன பகுதியா அது ஒரு 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 கிராஸ் லைனியா பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. வந்தவங்க தாக்குதல் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க, பின்னாடி ஓடிட்டாங்க. இது வழக்கமா நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதன் அடிப்படையில் தான் சொல்றோம், கண்டிப்பா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் வேணும், ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா சும்மா சும்மா ஒடியாந்து உள்ள பார்த்துட்டு போயிடுறாங்க இந்த உக்ரைனை, தலைவலியா இருக்குது அப்படிங்கிறது போல அங்க இருக்கிற மேயர் தரப்பு வந்து புலம்பல்கள் இருந்தது. ஸோ கண்டிப்பா இது வந்து ரஷ்யாவுக்கு மேலும் அழுத்தம் கொடுத்துருக்கு. இந்த சுமி பகுதியிலையும் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த இடத்துல ஒரு பார்டரை கிரியேட் பண்ணணும், ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் ரஷ்யாக்கு இப்போ உருவாயிருக்கு. ஏதோ தடுத்துட்டாங்க, பரவாயில்ல. ஆனா இதுல என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னா, நைட்டு நேரத்திலேயே ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டதாகவும், இது போல அதிகமான கான்சென்ட்ரேஷன், உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் அந்த பகுதியில இருக்கு, ஆனாலும் யாருமே அட்டாக் பண்றதுக்கு சிக்னல்ஸ் கொடுக்கலன்னா அது உக்ரைனோட பகுதிக்குள்ள தான் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம அடிக்கணும் அப்படிங்கிறது போல விட்டுட்டதான், அசால்ட்டா விட்டுதான் சொல்லப்பட்டு வருது. ஆனா இப்ப இது போல நடந்துருச்சு. இது போல நடந்த ஒரு காரணத்தினால இப்போ ரஷ்யா ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு மேல யார் எங்க இருந்தாலும் அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைட் கொடுத்துருவாங்க இல்லையா, கிரீன் லைட் கொடுத்துருவாங்களா ரஷ்யா தரப்பு இருந்து. இது வந்து பண்ணது தப்பு அப்படின்னு உக்ரைனோட வீரர்களே, அதுவும் குறிப்பா இந்த ட்ராஸ்க் பகுதியை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இதெல்லாம் மென்டல் தாங்க, இது போல ஆர்டர் தருவாங்க அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட கமாண்டர்ஸுங்க சிரிஸ்கி அவர்களை பார்த்து அசிங்கசியமா கேட்டுருக்காங்க. சைட்ல இமேஜ்லோட இருக்கு, பாத்தீங்களாலே தெரியும். பட் எது எப்படியோ இது போல உக்ரைன் தரப்புல இருந்து முன்னாடி வந்திருக்காங்க. அப்படி முன்னாடி வரும்போது இந்த பக் மிசைல் சிஸ்டம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல எடுத்து வந்துருக்காங்க, எல்லாத்தையும் அடிச்சுக்கிறாங்க ரஷ்யா. ஆனா ரஷ்யாவோட KA-52 ரக ஒரு ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. இதனால அங்க விமானிகள் இறந்துட்டாங்க, இந்த பைலட்ஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ரஷ்ய தரப்புலையும் இழப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். உக்ரைன் அங்க வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யாவோட ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லாம் ரெஸ்பாண்ட் பண்ண போயிட்டாங்க. இந்த டைம்ல உக்ரைன் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணும்போது சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பேனிக் உருவாக்கி இருக்கும். ஸோ ஒரு மிகப்பெரிய பஃபர் ஜோனை ரஷ்யா அந்த பகுதியில் கிரியேட் பண்ணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு.
உக்ரைன் தரப்புலேருந்து வரக்கூடிய வார்னிங்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் சும்மா லேசப்பட்ட அட்டாக்காக இருக்காது. கண்டிப்பா இங்க ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் நாங்க பண்ணியே தீருவோம் அப்படிங்கிறதுல அவங்க தீர்க்கமா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ரஷ்யா இவங்க செய்யலனாலும் அவங்க வந்து செய்வாங்க அப்படின்னால ரஷ்யா கண்டிப்பா இந்த பகுதியிலையும் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரஷ்யா ஒரு இடத்துல ஃபோர்ஸஸை கான்சென்ட்ரேட் பண்றதுனால பெரிய அளவுல வந்து அவங்க ஃபோர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த ஒரு காலத்துல முன்னேறாங்க. ஒரே ஒரு இடத்துல ஃபோர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணதுனால முன்னேற முடியுது. இப்ப ரஷ்யா பல இடங்கள்ல அவங்களோட ஆளுங்களை நிப்பாட்டி வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றத்தோட வீரியம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா அது மென்டல் ஆபரேஷனுங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனோட ராணுவம் கிரிட்டிசைஸ் பண்ணுதுங்க. அவ்வளவுதான், சிஸ்கி அவர்கள் ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னு. இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, மொத்தமா உக்ரைன் தரப்புல இருந்து 11 டேங்குகள், 26, 28 ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது போல உள்ள அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்களே. இது கூடவே இந்த சுமி ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் பதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. ரஷ்யாவோட ரிகானிசன் டீம்ல மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ இவங்க தப்பிச்சு போனாங்கனாலும் இப்போ உள்ள வந்திருக்கிறாங்க, சபட்டாஜ் குரூப்பா அடி வாங்கியிருக்கிறாங்க, திருப்பி தப்பிச்சு பின்னாடி பின்வாங்கி போவாங்க இல்லையா. அப்படி போகும்போது அதையும் ட்ராக் பண்ணிக்கிறாங்க. அதையே ட்ராக் பண்ணி அந்த பகுதி எந்தெந்த பகுதின்றது தெரிஞ்சுக்கிட்டா அங்க ஒரு ஏர் ஸ்ட்ரைக். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஆபரேஷனுக்காக மட்டுமே குறைஞ்சது உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு 36,000 சோல்ஜரையாவது பயன்படுத்தி இருக்கலாம். அதாவது இது ஒரு மிகப்பெரிய திட்டம். ஆனா அதை நாங்க இனிஷியலே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சொன்னாங்க. இந்த பிளான் என்னங்கிறது நம்ம ஃபைனலா பார்க்கலாம். பட் ஆனால் இது போல ஒரு மேசிவான ஒரு அட்டாக்கு 11 டேங்க்கு, 26, 30 ஆர்மர்டு பர்சனல் வெஹிக்கிள் இது போல உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்காக பக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது கூடவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுமியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பார்டர் பகுதியில் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அது மேலேயும் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்ய தரப்பு வந்து. அதுக்கான வீடியோ பதிவுகளாக சைல லைனோட இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இது போல வந்தது இல்லையா 11 டேங்க்கு, அப்புறம் 20க்கும் மேற்பட்ட ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல். இதுல 22 ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிளை தாக்கி அழிச்சிட்டோம் அப்படின்னு ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது தெரியுது. பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், உக்ரைனோட இருக்கக்கூடிய பகுதிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சிருக்கிறோன்ற வீடியோ பதிவோட ரஷ்ய தரப்புல இருந்து விட்டுருக்காங்க. ஸோ மீண்டும் இந்த பிஆர் ஸ்டண்ட் விக்டரி இருக்கு இல்லையா, அது மீண்டும் முறியடிக்கப்பட்டிருக்கு ரஷ்ய தரப்புல இருந்து அப்படிங்கிறத இந்த பகுதியில நம்மளால புரிஞ்சுக்கலாம். ஒரு அட்டாக் எடுக்க ட்ரை பண்ணிக்கிறாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, இது ஒண்ணுதான் செஞ்சுக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த ஒரு பகுதியில ஒரு பெரும் அட்டாக் ட்ரை பண்றதுக்காக உக்ரைன் தரப்பு வந்து முயற்சி எடுத்துக்கிறாங்க. அதே போல இந்த கிரீமியா பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் பிடிச்சிடலாமா அப்படிங்கிறதுக்காக நேவல் போட்டுகள் பயன்படுத்தி இப்போ வீரர்களை களமிறக்கி விட்டுறலாம், லேண்டிங் ஆப்ரேஷன் பண்ணிடலாம், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக அந்த பக்கத்துலயே ஒரு ட்ரை, சுமியில ஒரு ட்ரை, கிரீமியால ஒரு ட்ரை பண்ணிக்கிறாங்க உக்ரைன் தரப்புல இருந்து. அதுவும் இந்த கிரீமியா பகுதியில உக்ரைன் வந்து லேண்ட் ஆவாங்கன்னா எந்த பகுதியில லேண்ட் ஆவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. அதே போலதான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இனிஷியலா அவங்களோட பிளான் எப்படி இருந்திருக்குன்னா உக்ரைன் தரப்புல இருந்து முதல்ல இந்த பைரக்தார் டிபி-2 ட்ரோன் இருக்கு இல்லையா, அதை அனுப்பியிருக்கிறாங்க, இந்த உளவுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இது வந்து டெண்டா ஸ்பிளிட்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன கோடு மாதிரி ஒரு தீவு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு. அந்த லைட் ஹவுஸ் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அங்க சில வீரர்கள் தான் இருப்பாங்க, ஒரு சின்ன லைட் ஹவுஸ் தானே. ஸோ அதனால ஒரு 4-5 வீரர்கள் அதுல இருந்திருக்கிறாங்க. அந்த டைம்ல ஒரு யூஏ வந்தனால ரஷ்ய வீரர்கள் அதை பார்த்து அதை ஷாட் டவுன் பண்ணலான் இருக்கும்போது அவங்க ஒரு மிசைல் தாக்குதல் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிறாங்க. அது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கிறாங்க ரஷ்ய தரப்புல இருந்து. ஸோ இந்த இதெல்லாம் அங்கே பார்த்துருக்கும் போது சர்ஃபேஸ் நேவல் வெசல் ஒரு சைட்ல இருந்து வந்திருக்குது. அதாங்க இந்த அன்மேன்டு போட் மாதிரி ஒன்று பறந்து வந்திருக்குங்களா, சிபிஐ ட்ரோன்கள், அது வந்திருக்குது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிறாங்க. இதுக்கான வேலைகள்லாம் அங்கே திடீர்னு போயிட்டு இருக்கும்போது சடனா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 12 போட்டுகள் எடுத்துட்டு உக்ரைனோட வீரர்கள் அப்படியே இந்த பகுதியை பிடிச்சலாம், லைட் ஹவுஸை கேப்சர் பண்ணிடலாம் அப்படின்னு போல வந்துருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது அதுல 3 போட்டு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கடல்ல வந்துருக்குது, அந்த கடல் கரையை வந்து சேர்ந்துருக்குது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறு சண்டை நடந்திருக்குது. அந்த சண்டையில ரஷ்ய வீரர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. சில நபர்கள் பிடிச்சிட்டாங்க, சில நபர்கள் எலிமினேட் பண்ணிட்டாங்கன்னு ரஷ்ய தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. அந்த பகுதி இப்போ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. உக்ரைன் அதை கேப்சர் பண்ணாங்க அப்படின்றது போல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உக்ரைன் தரப்பு இருந்து வரல. அது மட்டும் இல்லாம இந்த சுமி ஒப்லாஸ்ட்ல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணாங்க இல்லையா, அதுவும் பெருசா எதுவும் உக்ரைன் தரப்புலாம் சொல்லலை. ஏன்னா ஏதாவது பிடிச்சிருந்தா தான் சொல்றதுக்கு, சும்மா சபாட்டாஜ் ஆபரேஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இனிஷியலா அவங்க போனாலே பிடிச்சுக்குவாங்க அப்படின்னு இல்லை. இப்படித்தான் ரஷ்யாவும் செய்வாங்க. முதல்ல போய் அட்டாக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் பின் வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் தாக்குதல் பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த பகுதியில வந்து அந்த லைட் ஹவுஸ் பிடிக்கிறதுனால என்னப்பா கிடைக்க போகுது உக்ரைனுக்கு? இப்ப இந்த பகுதி வந்து பிடிச்சாராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது எப்படி பாதுகாப்பாங்க, எப்படி சப்ளை தருவாங்க? இது வந்து ஒரு பிஆர் ஸ்டண்ட்டுக்காக கிளியரா செய்யறாங்க அப்படின்னு திரும்ப ரஷ்ய தரப்பு சொன்னாலும்
உக்ரைன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். எங்களுக்கு ட்ரோன் இருக்கு. ட்ரோன்கள யூஸ் பண்ணி சப்ளை குடுத்துக்குவோம். நாங்க ஜெயிப்போம். ஜெயிக்கிறத நோக்கி போராடுவோம். அவ்வளோதான். அப்படிங்கிறது போல இவங்க தரப்புல இருக்குது. ஆனா அவங்க தரப்புல அதாவது சும்மா வந்து ஒரு பாயிண்ட்ட புடிச்சு வச்சு கொஞ்ச நாள் அத புடிச்சு வச்சுட்டு திருப்பி அவன் தாக்குதல் பண்ண முடியல. திரும்பி பின்வாங்கி போவாங்க. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இழப்புகள் சந்திக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காலதாமதம் பண்ணிக்கிறதுக்கு தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க தவிர, பெருமளவுல எதுவும் ஜெயிக்கிறதுக்காக செய்யறதில்ல அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்றாங்க. பட் ஆனா, இந்த பகுதியிலேயே ஒரு தாக்குதல் ட்ரை பண்ணிக்கிறாங்க. இதுல 12 போட்டுகள் வந்தது இல்லையா? அதுல 3 போட்டு தான் போயிருக்கு. மிச்சம் 9 போட்டு யூ டர்ன் போட்டு நாங்க ஊருக்கே போறோம் அப்படிங்கிறது போல போயிட்டாங்க. ஸோ கிளியரான ஒரு சபாட்டாஜ் ஆப்பரேஷன் அப்படிங்கிறது போல நமக்கு தெரிஞ்சிச்சு. ரஷ்யாவோட சர்வைலன்ஸ் இந்த பகுதியில எப்படி இருக்கு? எல்லா பக்கத்திலயும் அலர்ட் பொசிஷன்ல வச்சுக்கணும். இங்க அடிப்பாங்களா? அங்க அடிப்பாங்களா? இங்க அடிப்பாங்களா? அப்படிங்கிறது போல ரஷ்யா வந்து பதட்டத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறது போல உக்ரைன் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சது. ஸோ இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பகுதியில வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு உக்ரைன் பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அது கண்டிப்பா நடக்க போகுது. ஒன் லாஸ்ட் அஃபென்சிவ். அது எந்த பகுதி அப்படிங்கிறத இப்ப ரஷ்யா தரப்புல இருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த கர்சன் பகுதி தாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்புல இருக்கு. பட் நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இந்த செர்கி ஷோய்கு அவர்கள் இருக்கார்ல அசர்பைஜான் அங்க வச்சு எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. என்னங்க இங்க எதுக்கு இங்க மீட்டிங் வந்துக்கிறீங்க? நான் உக்ரைன் ரஷ்யா பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறீங்களா நெகோசியேஷனுக்காக அப்படிங்கிறது போல கேட்டதுக்கு அட போங்கப்பா அவங்கள பத்தி பேசி என்ன எங்களோட அதிபர் வந்து ஒரு டேர்ம்ஸ குடுத்துட்டாங்க. 2 மாசம் ஆச்சு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவங்க அவங்களோட டைம் பீரியட் வந்து கம்மியாயிட்டே இருக்குது நெகோசியேஷனுக்கு அப்படிங்கிறது போல செர்கி ஷோய்கு அவர்கள் சொல்லிக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல இந்த இந்த கடந்த இப்போ நடந்துட்டு இருக்குல்ல ரீசன்ட் பேட்டில்ல மட்டுமே 1,00,000க்கும் மேற்பட்ட உக்ரைனோட வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற கவுண்ட் குடுத்துக்கிறாரு. இது ஒரு மாபெரும் இழப்பு போல தெரியுது. இருதரப்புலயும் இது போல மாறி மாறி சொல்லுவாங்க. அவங்க என்னடான்னா 7,50,000 ரஷ்யர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ரஷ்ய தரப்புல 5,00,000 உக்ரைனியர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது போல கவுண்ட் சொல்றாங்க. ஸோ இருதரப்புல இது போல மாறி மாறி கவுண்ட்டுகள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருதரப்புலயும் பொய் சொல்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. அது பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு டேங்க் வருது அந்த டேங்க் அடிக்கிறோம் அப்படின்னா அதுல 5 இல்ல 4ன்னு கவுண்ட் எடுத்துக்குவாங்க. டிஃபால்ட்டா அந்த டேங்க் அழியும்போது அப்படின்னு. ஆனா உள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல கேஷுவாலிட்டீஸு, இன்ஜூர்டு இது போல விஷயங்கள்லாம் அதுல செக்ரிகேட் ஆகும். பட் இது போல டெர்ம்ஸ் வச்சு பார்க்கும்போது இழப்புகள் அதிகமா உக்ரைனுக்கு இருக்கு. இருந்தாலும் அவங்க நெகோசியேஷனுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறது ரஷ்ய தரப்புல இருக்கு. ஆனா உக்ரைன் போராடி பார்க்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கிறாங்க. இந்த பகுதியில இதுக்கு மேல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்திருக்கும். சரி உக்ரைன் இது போல பண்ணிக்கிறாங்களே, அதுவும் கர்ஸ்க் பகுதியில 26 ட்ரோன்கள் அனுப்பியிருக்கிறாங்களே, ரஷ்யா எதுவும் செய்யலையான்னு கேட்டா செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மிக பெரும் தாக்குதல ரஷ்யா வந்து உக்ரைன் மேல முன்னெடுத்துக்கிறாங்க. அதுவும் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இஸ்காந்தர் மிசைல் யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. வீடியோ பதிவு செயலோட இருக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரஷ்யாவும் தாக்குதல் உக்ரைன்ல சைமல்டேனியஸா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. வரக்கூடிய அட்டம்ப்ட்ஸ் இது போல தாக்குதல் நடக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதான். ரஷ்யாவோட இந்த கொசாச்சி நகர் பகுதி ஏகப்பட்ட பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பகுதிக்குள்ள உக்ரைன் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இது தொடர்கதை தான். ரஷ்யா எங்கேயாவது பெருமளவுல முன்னேறுறாங்கன்னா, அத திசை திருப்புறதுக்காகவும், இல்ல இந்த மாரி மீடியா விக்டரிக்காகவும் செய்றது வழக்கம் தான். ஸோ அதுபோல இது ஒரு அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல அலட்சியமா இருக்காங்க. ஆனா மிடில் ஈஸ்ட்ல போர் ரொம்ப பதட்டமா இருக்கு. சூழல் ரொம்ப இதாயிட்டே இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மேல எங்க சிச்சுவேஷன்ஸ் எப்படி பில்ட் ஆகுது? யாருக்கு ஃபேவரா? இதுக்கு மேல விண்ட் அடிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவ பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.